வணக்கம் நண்பர்களே. உண்மை உறக்கச் செல்வோம் உலகத்திற்கு. அத்தி பிரகத்வாராகி எம்பியின் அருளாசியோடு கார்த்திகை மாதத்தில் துலாம் ராசிக்கு என்ன பலன் நடக்கும் என்பதை பார்க்கலாம் வாங்க. பதிவை பார்ப்பதற்கு முன் நமது வளர்வாராகி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். துலாம் ராசிக்காரர்களே, இதுவரைக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகள், மனச்சங்கடம், சலிப்பு, வேலையில் நிம்மதி இல்லை, கடன்காரர்கள் தொல்லை, உடல் உபாதைகள்னால பிரச்சனை, காசு இருந்தாலும் நிம்மதி இல்லை, யாருக்கிட்ட வாய் வச்சோம்னாலும் அவங்ககிட்ட பகையாகுது, சங்கடமாகுது அப்படிங்கிற ஒரு அமைப்பெல்லாம் இந்த மாதத்தில் மாறப்போகுது. உங்களுக்குள்ளேயே ஒரு மாற்றம் ஏற்பட போகுது, உங்களுக்குள்ளேயே. ஏன்னா துலாம் ராசி அதிபதி சுக்கிர பகவானை குரு பகவான் பார்க்க போகிறார். பணவரவு, தனவரவு இதெல்லாம் தாராளமாக இருக்கும். ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். ஒரு திட்டமிடல், இதெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டமிடல் இருக்கும். அதே போல் புதிய தன வருவாய், அதாவது கடனை புதுப்பிப்பது அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு. உடல் ஆரோக்கியத்துக்கும் புதுவிதமான வைத்தியம் அல்லது மனசை ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு, இதெல்லாம் இந்த மாதத்தில் கிடைக்க போகுதுங்க. இது வரைக்கும் நீங்கள் வருத்தப்பட்டுட்டு இருந்ததுக்கெல்லாம் ஒரு முடிவு இந்த மாதத்தில் தெரிய போகுது. கணவன் மனைவியிலேயே இருந்த கருத்து வேறுபாடு, நான் என்ன சொல்கிறது நீ என்ன கேட்குறதுங்கிற மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் மாறி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதத்தில் இருக்குது. அதே போல் பிள்ளைகள் வகையிலையும், ஏன்னா பிள்ளைகள் என்று 4, 5 அதிபதி என்று சொல்லக்கூடியவர் சனி பகவான். சனி பகவானை பார்க்கக்கூடிய கிரகம் குரு. அதனால் அவர் எங்கே இருக்காருன்னா 6ஆம் இடத்துல இருக்கார். அவர்னால நம்ம அதாவது பிள்ளைகள் வகையில் அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாம் கிடைக்கும். தகப்பனார் வகையிலையும் சரி, தகப்பனாருக்கும் இந்த மாதத்தில் நல்ல விதமான பலன்கள்லாம் தகப்பனாருக்கு கிடைக்கும். செய்கின்ற வேலையை பொறுத்தளவுக்கு ஏறத்தாழ இருக்கும், வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு ஏறத்தாழ இருக்கும். ஆனால் புதிதான வாய்ப்புகள் சேரக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் இந்த மாதத்தில் தென்படுது. இந்த மாதத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, அடுத்தடுத்த மாதங்கள் இதே போல் வருங்கிறது சொல்ல முடியாது கிரக மாற்றத்தினால். அதனால் ஒரு திட்டமிடுதல், இந்த மாதத்தை கார்த்திகை மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு திட்டமிடுதல், இதை இப்படி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டமிடுதலை வைத்து கொண்டால், தசாபுத்தி சிறப்பாக வேலை செய்கிறவங்க இந்த திட்டமிடுதல் வைத்து கொண்டு அதே மாதிரி உங்களுடைய அடுத்தடுத்த காலகட்டத்தை நகர்த்திட்டு போனீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் திட்டமிடுதல் இல்லாமல் ஒரு நல்ல நேரத்தில் சில பல காரியங்கள் நடக்கும்போது மறுபடியும் ஏனாதானோன்னு விட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, மறுபடியும் அடுத்தடுத்த மாதங்களில் மறுபடியும் பிரச்சனை. என்னங்க இப்போ தாங்க ஒரு 10-20 நாள் நல்லா இருந்த மாதிரி இருந்தது, மறுபடியும் அதே போல் தாங்க இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்துடும். அதனால் உடம்பாக இருந்தாலும் சரி, பணவரவு தனவரவாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, உத்தியோக வியாபாரமாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, அல்லது உறவுகளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஒரு திட்டமிடுதல், இப்படி இவங்ககிட்ட இது நடந்துக்கணும், இந்த காரியத்தை இப்படி செவ்வனே செய்யணும் அப்படிங்கிறத முதல்லே ஒரு டிசைட் பண்ணிங்கன்னா, அந்த காரியத்தை டிசைன் பண்ணிங்கன்னா அதுக்கு தகுந்தாற் போல் உங்களுடைய வாழ்வியத்தை நகர்த்திக்கலாம். சில நேரங்களில் வண்டி தாறுமாறாக போகும். ஆனால் தாறுமாறாக போனால் கூட அதை சரியாக, ஏன்னா இப்போ துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வண்டி தாறுமாறாக தான் போயிட்டுருக்கு.
அதை சரி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இந்த கார்த்திகை மாதம். உங்களை நீங்களே சீர் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அந்த மாதம் இந்த கார்த்திகை மாதம். வண்டி தாறுமாறாக ரோட்டை விட்டு கீழே இறங்குது அப்படின்னு சொன்னோம்னா, சுதாரித்து கொண்டு மறுபடியும் ரோட்டுக்கு வருவோம். பயணத்தை மறுபடியும் நல்ல விதமாக தொடருவோமே. அந்த ஒரு தருணம்தான் இந்த கார்த்திகை மாதம். எதற்கும் கவலைப்பட வேண்டாம். மகாலட்சுமியினுடைய வழிபாடு எப்பவுமே செய்யணும். நீங்கள் மகாலட்சுமியினுடைய வழிபாடு இதெல்லாம் செய்தீங்கன்னா சிறப்பான பலன்கள் வந்து சேரும். நன்றி.